ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டு கிளம்புறோம். சரியா? இதில் இந்த லேப்டாப் விற்றுருச்சு, மேக் புக் ப்ரோவா இது விற்றுருச்சுது. சரியா? அது நாளைக்கு நாங்கள் மண்டே பார்சல் போட்டுருவோம். ஓகே, அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இதுவும் விற்றுருச்சு. இன்றைக்கி மேக்ஸிமம் விற்றது தான் இருக்கும், ஏன்னா விற்றதெல்லாம் பார்சல் போட்டு விட்டோம். சரியா? இது வீடியோவே போடல, ஆனாலும் இதுவும் விற்றுருச்சு. இது ஒரு கடைக்காரர் நான் வாங்கிக்கிறேன்ட்டார். இது பார்த்திங்கன்னா இதுவும் விற்றுருச்சு. OnePlus 13R இதுவும் மண்டே பார்சல் போட்டு வாங்கணும். சரியா? பாட்டில் இது 13R எங்கே பாருங்க. 13R இது இப்போ இந்த 13R எங்கே இருக்குது? கீழே இருக்கு பாருங்க. இது அங்கேயோ இது இவர் இது சவுகார்பேட்டை கணேசன். இதை வச்சிரு. இதெல்லாம் சோல்டு ஆகிட்டே இருக்குது. சோல்டு ஆனது, விற்று முடிஞ்சது. அதனால அதெல்லாம் ஈஸியாக எடுத்து வச்சிடறான். விற்காததாக காட்டுறேன் பாருங்கள். Oppo F29 Pro 5G மொபைல், 12GB RAM, 256 வாங்கி 3 நாள் தான் ஆகுது. காசு அர்ஜென்ட்டுக்காக விற்கிறாப்புல. அதே மொபைலே ஒன்று இருக்குது, 8128 16,500 அதை விட 2,000 கம்மி. இதுவும் வாங்கி 4 நாள் தான் ஆகுது. ஒன்று இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா இது அதை விட பெரிய அட்வான்டேஜ் மொபைலு. Oppo F31 Pro 5G மொபைலு, 8128 தான், 23,000. இதுவும் வாங்கி 4 நாள் தான் ஆகுது. இந்த மூணுமே ஒரே ஆளுது தான், ஒரு வியாபாரி வாங்கி நம்ம கொடுக்குறாப்புல. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வெறும் டப்பா. இது பார்த்திங்கன்னா ஐஃபோனில் 13 எப்படி இருக்குன்னா தகன்னு இருக்குது. ஐஃபோன் 13 செம்மையாக இருக்குது. ஒரு இஷ்யூ கிடையாது. வாங்குறவங்களுக்கே லக்கு தான். சரியா? லாபம் லக்கு தான். யார் சொல்கிறேன்னா அந்தளவுக்கு ஃப்ரெஷ் கண்டிஷனாக இருக்குது. மொபைல் சர்வீஸ் போல் செகண்ட்ஸ் தான். ஆனால் யூஸ் பண்ணுறவர் அந்தளவுக்கு ஒரு பொருளை ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காரு. 23,000 நல்ல ரேட்டு. ஏன்னா ஐஃபோன் 13 இது. பேட்ரி ஹெல்த்து 80% இருக்குது. பஸ் 80% இருக்குது. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23,000, அதாவது 23,000. இதை தூக்கி உள்ளே வைப்போம். ஃபோல்டு. சரியா? இது ஒரு ஆள்கிட்ட பேசிடுவோம். இதை பற்றி பேச வேணாம், அப்புறமா பார்த்துக்கலாம். இதை உள்ளே வச்சுருவேன். ஆமாம், பாக்ஸ்லேயே வச்சுரு. இது பார்த்திங்கன்னா OnePlus 12R 30,000 இது. 12R 30,000 காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16GB RAM, பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. ஷோரூம் டெமோ பீஸ். இதெல்லாம் பாக்ஸில் சார்ஜரு எல்லாமே ஃபுல் கிட்டோடு இருக்குது. ஷோரூம் டெமோ பீஸ். இது மொபைல் இங்கே இருக்குது பாருங்கள். இது உள்ள வை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா Vivo Y400 27,500. 17,500. இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் வாரண்டி இருக்குது. மொபைல் நல்லா புதுசாக இருக்குது. 8GB RAM, 256GB, 256GB ஸ்டோரேஜு, 17,500. 17,500 இது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஐஃபோனில் 11 ஐஃபோன் 11 விலை பார்த்திங்கன்னா 14,500, அதாவது 14,500. இதாக இருக்குது பாருங்கள்.
இது வந்து ஐஃபோன் 13 க்ரீன் கலரு 24,000 ரூபா. இது 24,000. இதுவும் நல்லா இருக்குது. ஐஃபோன் 13 தான், பேட்ரி ஹெல்த் 80 தான். இதுவும் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் நீட்டாக இருக்குது. அதை விட கொஞ்சம் சுமாராக இருக்குது, அவ்வளோதான். ரெட் கலர் போட்டோம்ல, ஸோ அதை விட கொஞ்சம் சுமாராக இருக்குது. 128 பேட்ரி அதே தான். மோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் 40 10,500 8 128. ஃபிங்கர் பிரிண்ட்டு நாட் ஒர்க்கிங்கு. சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா 28,000 ரூபா. 12 GB ரேமு 256. மொபைல் உண்மையிலே செம்மையாக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. ஸோ மொபைல் கண்டிஷன் சூப்பராக இருக்குது. 24,000 இதோட விலை. நார்ஜோ 50Aன்னு சொல்லிட்டு 4G மொபைலு வெறும் 4,000 எவ்வளோ போட்டிருக்கோம், 5,000 ரூபா போட்டோம். மொபைல் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. 4 128 பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. 5,000 ருபீஸு. 4 GB ரேமு. இந்தப்பா இதை உள்ளே போடுப்போம். அப்புறம் இந்த லினோவா டேப் வந்து பார்த்திங்கன்னா M10. இது M10 5G மாடல். இது இதுலேயே 4G வந்திருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து 5G. இது 6 GB ரேமு 128 10,500 ரூபா சொல்கிறாப்புல. லினோவா டேபு 10,500 ரூபா பாக்ஸோடு இருக்குது. அடுத்தது வந்து ஃப்ளிப்பு. வெறும் ஃப்ளிப்பு தான். பாருங்க, டிஸ்பிளே போயிடுச்சு. ஃப்ளிப்பு 3 இது. டிஸ்பிளே போயிடுச்சு. இந்த டிஸ்பிளே மட்டும்தான் ஒர்க்கிங்கு. கால் பண்ணுறது, பேசலாம், கொள்ளலாம். 4,000 ரூபா இது. இது ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 13 தானேப்பா இது. 13 256 256 GB பேட்ரி ஹெல்த் 80. ஸோ இதோட விலை 23,000 ரூபா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து 13R. இது அப்ராட் மொபைலு. அப்ராட் மொபைலு இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 30,500 தானே சொன்னாப்புல. 30,500 தானே. ஸ்டிக்கர்லாம் பிச்சுட்டானுங்கப்பா. யார் இது? வெறும் மொபைல்ப்பா. இவன் இது சசி அவரோட போன. 12 GB ரேமு 256 OnePlus 13R அப்ராட் மொபைலு. வாரண்டி இருக்கும், இன்டர்நேஷ்னல் வாரண்டி தான் இருக்கும். ஒன்லி மொபைலு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30,500 ரூபா. ஒரே ஒரு நிமிஷம் சரிங்க, இது ஃப்ளைட் மோடில் போட மறந்துட்டேன். இது எப்படிப்பா பண்ணுறது பாருங்க. ஓகே, ஃப்ளைட் மோடில் போட்டேன். ஸோ 12 GB ரேமு 256. இது ஒருத்தர் வாங்கியிருக்காரு, சரியா? இது வாங்கிட்டாரு. இது ஒரு கஸ்டமரு அனுப்பியிருக்காங்க. என்ன டீட்டெயில் தெரில, நாளைக்கு கேட்டுக்கலாம், சரியா? இப்போ இன்னைக்கு ஒன்றுமே கேட்கல. இதை விட்டுருங்க, இதெல்லாம் போகாது. இது OnePlus Nord 2T, சரியா? 12 GB ரேமு 256. விலை வந்து 10,500. இது வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து 7, சரியா? OnePlus 7 கிடையாது, 8. OnePlus 8. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8 128. டிஸ்பிளேயில் வந்து லைன் நிறையா இருக்குது. சார்ஜ் இல்லை, லைன் இருக்குது. டிஸ்பிளேயில் கோடாக இருக்குது, நிறையா கோடு இருக்குது. ஸோ இது வந்து OnePlusல வந்து 80. இதுலேயும் கோடு இருக்குது. அதே மாதிரி பேக் டோர் உடஞ்சிருக்கு. 12 GB ரேமு 256. விலை வந்து பார்த்திங்கன்னா 6,000 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம கொடுத்து விட்டோம். இது ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு, இப்போ இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ண தேவையில்லாத வேலை பார்த்துருக்காரு. நான் வந்து 8,000 ரூபாய்க்கு விற்றுட்டேன், சரியா? 8,000 ரூபாய்க்கு விற்றுட்டேன். அவர் போயிட்டு ஷோரூமில் கொடுத்து டிஸ்பிளே வந்து மாற்றி கேட்டிருக்காரு. அவங்க வந்து 10 நாள் ஆகும்னு சொன்னாங்களா அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்கிறார். 10 நாள் ஆகும். நான் என்ன சொல்கிறேன், ஷோரூமில் நீ கேட்குறதுக்கெலாம் நான் பொறுப்பு பார்க்க முடியாது. வேணாப்பா, வெறுப்பேற்றுறானுங்களா சில பேர். ஷோரூமில் கேட்டுட்டு வந்துட்டு அவர் வந்து மாற்ற மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. நான் மாற்றி ஷோரூமில் மாற்றுறாங்கன்னு நான் சொல்லி வீடியோ போட்டோம். மாற்றி தருவாங்க, நாங்கள் கேரண்டின்னு தான் சொன்னோம். அவர் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இப்போ திரும்ப எனக்கு வந்து கொடுத்துட்டு போகிறாரு. இது திரும்ப இப்போ எனக்கு லாஸ் தான். இப்போ கம்முலாம் வேறு ஒட்டி வச்சுருக்கானுங்க. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும்
8000 12 GB ரேம் இது லப்பர் எடுத்து விடுப்பா மூடிக்கு. அந்த மூடி லப்பரு எதுக்கு தான் லப்பர் போட்டானுங்கன்னு தெரியல. எதுக்குப்பா லப்பர் போட்டான்? பேக் டோர் ஒட்டி இருக்கா? அதான் பேக் டோர் ஒட்டி இருக்காப்ல. ஸோ இதில் 2 கோடு இருக்குது பாஸ். OnePlus 8 ப்ரோ. சரியா? இப்போ இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களோட ரிஸ்க்கு. கோடு உள்ளதுன்னா கோடு உள்ளதுன்னு தான் சொல்லி விற்கிறோம். 12 GB ரேமு இப்படியே பயன்படுத்திட்டு போகணும். அதை விட்டுட்டு ஷோரூமில் போயிட்டு மாற்றி கொடுன்னா அவன் எப்படி மாற்றி கொடுப்பான்? அதுக்கு எப்படி நான் பொறுப்பாக முடியும்? OnePlus 8 ப்ரோ 12 GB ரேமு 256 நல்லா தான் இருக்குது. பேக் டோர் ஒட்டி வச்சுருக்காப்புல, கலந்துட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறான். மற்றபடி மொபைல் சூப்பராக இருக்குது பாஸ். கேமராலாம் கொஞ்சம் செக் பண்ணி காட்டுவேன். 8000 தரேன். எனக்கு அசலே 8000 தான். அது 8500 வீடியோ போட்டோம். 8000 தரேன். கேமரா எப்படி இருக்குவா? துடைக்கணும்பா. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. சரி ஓகே பாஸ். வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8000 தரேன். சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஒர்க் ஆகலை. இதை நான் ரொம்ப குறைக்கிறேன். 27000. யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணுவேன். இதில் வந்து கேமரா சார்ஜ் இல்லையோ? சார்ஜ் இல்லைப்பா. சார்ஜ் போட நான் 27000 தரேங்க. கேமரா ஒர்க் ஆகலை. சரியா? இது வந்து சாம்சங் கேலக்ஸியில் S23 அல்ட்ரா. இது 12 GB ரேமு 256. கேமரா மட்டும்தான் ஒர்க் ஆகலை. மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. கேமரானா சுத்தமாகவே கேமரா எந்த கேமரா ஒர்க் ஆகலை. இப்போ நம்ம இது வாங்க போனால் 40000 செகண்ட்ஸு. சரியா? புதுசு நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. இதுவும் இன்றைக்கும் S23 அல்ட்ரா 75 80ன்னு விற்கிறானுங்க. நம்ம எவ்வளோ தரோம்? இப்போ 27000 தரோம் 12 GB ரேமு. சரியா? என்னென்னு பார்த்து யோசிச்சிங்க. அதுக்குள்ளே ஆன் ஆகட்டும். அது சார்ஜ் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து 12 33000 ஒரிஜினல் சார்ஜரோடு இருக்குது. 33000 ஒரிஜினல் சார்ஜரோடு இருக்குது. 12 GB வந்து 12 GB ரேமு 256 OnePlus 12. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 7 ப்ளஸ் 6300. இது வந்து சாம்சங் கேலக்ஸியில் Note 20. இது Note 20. இது தனி வீடியோ போட்டிருக்கோம். என்ன இஷ்யூன்றதை நம்ம தெளிவாக தனி வீடியோவில் சொல்லிட்டோம். கோடு வந்து நிறையா கோடு இருந்திருக்கு. எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஒரு கோடுக்கு 1000 மேனி கொடுத்து எடுத்துட்டாங்க. எடுத்துட்டால் கூட ஒரே ஒரு கோடு சின்ன கோடு இருக்குது. சரியா? இந்த கோடு வந்து நாளைக்கு கொஞ்சம் டெவலப் ஆகலாம், டெவலப் ஆகாமல் போகலாம், இல்லை திடீர்னு அது காணா போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. இதோட ஜிபி ரேம் வந்து பார்த்திங்கன்னா 12 GB ரேமு 256ன்னு நினைக்கிறேன். இல்லை 8 GB ரேமு 256. சாம்சங் கேலக்ஸியில் Note 20. இது Note 20 அல்ட்ரா கிடையாது, Note 20 இது. ஸோ விலை வந்து 10500. இது வந்து 34 13500. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S22. இது இல்லை S20. இது சாம்சங் கேலக்ஸி S20. இது இதுலேயும் அதே தான். ஆனால் இதில் வந்து கோடு இல்லை. அதில் ஒரு கோடு இருக்குது, மெல்லிஸாக ஒரு கோடு இருக்குது. இதில் கோடு அது கூட இல்லை. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 4000. அதாவது ஒரு கோடுக்கு 1000 மினி 4 கோடு இருந்திருக்கு, எடுத்திருக்காப்புல. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற விலை, இது வந்து ஜிபி வந்து 12 GB ரேமு 128 5G மொபைல். இது சாம்சங் கேலக்ஸியில் Note 20 S20. இது S20 வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5G வரும், இம்போர்ட்டட். இது சரியா? சிங்கிள் சிம் தான் வரும்னு நினைக்கிறான். இதாக இருக்குது IME நம்பரு 2 இருக்குது. அப்போ 2 சிம்மு போட்டுக்கலாம். ஸோ 2 சிம்மு ஸ்லாட் இருக்குது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 13500. இப்போ கோடு இல்லை, நான் துல்லியமாக பார்த்தாச்சு. கோடு எங்கேயுமே கண்ணுக்கு தெரில. 13500. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 11000 தரேன் S20 FE. இந்த மேலே இருக்குல்ல, அது 12000 போட்டோம்ல, இப்போ 11000. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. உங்களுக்கு மொபைல் வேறு எதாவது வேணும்னா சொல்லுங்கள். இவன் இந்த பாக்ஸில் உள்ள மொபைல் எல்லாத்தையும் வெளியே இங்கேயே எடுத்து அடிக்கி விட்ருவோம். எல்லாத்தையும் இங்கே வச்சிடுறான். சரியா? பாக்ஸில் இருக்கிற பீஸையும் சேர்த்து வச்சிடறான்.
நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா ஏதோ தாவேக்கான்னு சொல்லிட்டு விஜய் அவரோட கரூர் கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்கிட்ட செத்து போயிட்டான். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நடிகனை நம்பி போகாதீங்கப்பா. கிட்டத்தட்ட 50 வருஷம் ஏற்கனவே பின்னடைவாகி போய் கிடக்கு. நடிகன் வந்து நடித்து பணம் சம்பாதிக்க தான் அவன் நடித்தான். அவன் பொருளாதாரத்தை உயர்த்திக்கிட்டான். அவன் வந்து நமக்கு நாடால் அவன் தகுதியே கிடையாது. சரியா? தேவையில்லாமல் அவன் கூட போய் 50 பேர் செத்து போய் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதே நல்ல அரசாக இருந்தால், தமிழ்நாடு அரசு உண்மையிலேயே மக்கள் மேலே அக்கறை உள்ள அரசாக இருந்தால் விஜயை தூக்கி ஜெயிலில் வைக்கணும். இந்த ஒரு காரணத்துக்காகவே அவர் மேலே குண்டர் தடுப்பு சட்டத்தில் ஜெயிலில் வைக்கணும். மக்களை வந்து ஏங்க நான் கேட்குறேன், ஜெயலலிதாவோட இவர் என்னங்க பெரிய கூட்டம் சேர்க்குறதா? ஜெயலலிதா கூட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா? கடல் மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட கடலில் கூட அவன் இப்போ வட்ட செயலாளர் இருப்பான், பகுதி செயலாளர் இருப்பான், மாவட்ட செயலாளர் இருப்பான், துணை செயலாளர் இருப்பான், இணை செயலாளர் இருப்பான். ஒவ்வொருத்தன் கண்ணின் வருத்தமாக அந்த கூட்டத்தை ஆளுக்கு 1000 பேர் 500 பேர் பிரித்து கரெக்டாக வழி நடத்துவானுங்க. இவன் என்னங்க இன்னைக்கு முளைச்ச காலம் இப்படி போட்டு மக்களை சாவடிச்சிருக்கான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அநியாயம் இல்லை இல்லையா? அக்கிரமம் இல்லை இதெல்லாம். நான் என்ன சொல்கிறேன், இது உண்மையிலே அக்கிரமம் தான். ஒரு கூட்டம் ஒரு இடத்துல கூட்டம் சேருதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து அரசு பாதுகாப்பு கொடுக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் கட்சிக்கு தலைவனாக இருக்கிறவன் அந்த கூட்டத்தை சமாளிக்கக்கூடிய தகுதி இருந்தால் தான் அந்த இடத்துக்கு போகணும். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைத்தறிச்ச ஒரு உயிர் இழப்பு. உயிர் வந்து என்றைக்குமே வந்து பெருசு. இது சரியா? மனிதராய் பிறப்பதே பெருந்தவம். அதாவது இந்த அவை பாட்டியாக அவங்க யாரோ ஒருத்தங்க பேட்டி கொடுத்துருப்பாங்க. பிறப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா மனித பிறப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து சாவு, இப்படிலாம் ஒரு சாவு, எவனுக்கோ ஒருத்தனுக்காக போய் சாவுறீங்க. இந்த யோசிச்சு பாருங்கப்பா. ஜெயலலிதா செத்து போனதோட நாடு வந்து குட்டிச்சவராக போய் கிடக்கு. தமிழ்நாடு அரசு மட்டும் இல்லை, இந்திய அரசியலே நாடி போய் கிடக்கு. என்னதான் ஆக போகுதுன்னு தெரில. ஜனநாயகமே கிடையாது, எல்லாம் பணநாயகம். முதல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஓட்டு போடுவாங்க, மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிக்கலாம், மக்கள் மேலே கொஞ்சமாவது அக்கறை இருந்துச்சு. இப்போ அப்படிலாம் கிடையாது. இவன் ஓட்டுக்கு பிரியாணியும் ஓட்டுக்கு காசும் கூட்டத்துக்கு பிரியாணியும் போட்டுருன்னு உருவாக்கி வச்சுருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது உங்களெல்லாம் எப்படி மக்களாக மதிப்பாவேன்? எடப்பாடி என்னென்னா ஆட்சியை அந்த அதிமுகவை கைப்பற்றிக்கிட்டு விட மாட்டேங்கிறான். ஒரு உண்மையிலே அதிமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இதெல்லாம் கொஞ்சம் குறையும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து கேள்வி கேட்க ஆள் இருப்பாங்க. இங்கே கேள்வி கேட்க நாதியே கிடையாது. இவனுக்கு அவன் தேவைப்படுவான், அவனுக்கு இவன் தேவைப்படுவான். அவனை திட்டினா இவன் வந்து அவன் எங்கே நம்மளை திட்டிடுவானோன்னு யோசிப்பான். இப்படி தான் போய்கிட்டு இருக்கு அரசியல். பயம். சொத்து வச்சுருக்கானுங்களே கோடியாக, ஒவ்வொருத்தரும் பல கோடிக்கு மில்லியனியராக இருக்கான். எங்கே நம்ம சொத்தை அள்ளிடுவானுங்களோன்னு பயம். பார்த்துக்கங்க. வந்து இந்த அரசியல் தெரிஞ்சுக்கங்க சரியா? எவன் ஏமாத்துறான், எவன் நமக்கு நல்லது செய்கிறான்றதை தெரிஞ்சுக்கங்க. வேஸ்ட்டாக போயிட்டு இது மாதிரிலாம் சாவு எண்ணிக்கை அதிகங்க. அதெல்லாம் முட்டாள்தனமானது. அதாவது சசிகலா அதாவது எடப்பாடியை நியமிச்சிச்சு. அவர் வந்து நானே சொன்னேன், தலைமைச் செயலகத்தில் ராயப்பேட்டையில் இருக்குல்ல தலைமை கழகத்தில் கடைசி பஸ்ஸில் எடப்பாடியை பவுன்சருங்க குண்டாங்கத்தை தூக்கி உள்ளே போட்டு ஏற்றிட்டு போனது நம்ம பார்த்தது. நான்லாம் அந்த கூட்டம் அந்த மாதிரி அந்த சம்பவம் நடக்கும்போது நான் கூட இருந்தேன். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ அவர் ஒரு லாஸ்ட் பெஞ்சாலே இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டார். இன்றைக்கி மோடி ஃபுல் சப்போர்ட்டாக இருக்குது. சசிகலா வரக்கூடாதுன்றதில் மோடியும் சரி எல்லாருமே இதாக இருக்காங்க. சசிகலா வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மாவை என்ன வேணாலும் சொல்லிக்கிறாங்க. கொலை பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அம்மாவுக்கு சாவுக்கே காரணம் அவங்க தான்றாங்க. நமக்கு தெரியும் அந்த அம்மா அப்படி கிடையாது. ஆனால் 96, 98லலாம் வந்து பார்த்திங்கன்னா சசிகலாவுக்கு வேறு ஒரு முகம் இருந்தது. சரியா? அந்த முகம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும்.
மன்னார்குடி மாஃபியானா சும்மா கிடையாதுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சசிகலாவுக்கு துரோகம் பண்ணவனுங்க நிறைய பேர், சரியா, நிறைய அமைச்சர், நிறைய எம்எல்ஏ, நிறைய மந்திரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எடப்பாடி வந்து அவர்லாம் ஒன்றுமே இல்லை. அவருக்கெல்லாம் அப்போ ஒருத்தர்லாம் இருந்திருக்காரு. எம்கே பாலன் ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்கே பாலன் 2002 கொலை செய்யப்பட்டார். அவரோட மயிர் கூட இன்னும் கிடைக்கல தமிழ்நாட்டில். ஆனால் அது சம்பவம் யார் கூலிப்படைகளுக்கெல்லாம் தண்டனை கிடச்சிச்சு. நான் எது சொல்ல வரேன்னா, இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரசியல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாகி போச்சு. சோசியல் மீடியான்னு ஒன்று உருவாக்கி அவன் வந்து தடி எடுத்தவங்களாம் தண்டல்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து எடப்பாடி எத்தனை மணிக்கு குசு விட்டார், எத்தனை மணிக்கு பாத்ரூம் போனாருன்றத சோசியல் மீடியாவில் காமிச்சு கொடுத்துருவான். அதனால் சில பேர்லாம் அடங்கி போயிருக்காங்க. எதுக்குடா வம்பு, அந்த இடம் அவங்க எல்லாமே வந்து செட்டில்மெண்ட் வாழ்க்கை. இதில் மக்கள் தான் ஏமாந்து போகிறான். சரியா, இதெல்லாம் விடுங்க. நம்ம ஏன் தேவையில்லாத பேசிட்டு கடையை அடிச்சுட்டு போனோமா, காலையில் கடையை துரத்தோமா, வியாபாரத்தை பார்த்தோமான் இருப்போம்.